தாத்தா. சொல்லுப்பா தம்பி. ஒன்றும் இல்லை தாத்தா, அது வேறு ஒன்றும் இல்லை. அது வேறு ஒன்றும் இல்லை தாத்தா. நான் என்ன சொன்ன வரேன்னா, உங்களுக்கு ரெட்டு பற்றி அவன் ஏன் அப்படி கெட்டானம்மாண்ணா, அவன் ஏன் சின்ன வயசுல அவன் அம்மா அப்படி போட்டு தந்தான், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ரெட்டுக்கு ஒன்று ஃப்ரெண்டு இருக்கான். ஆமாம், அவன் நான் போட்டு தரேன். அவன் பேர் என்னன்னு மறந்து போயிடுச்சு. ரெட்டோட பேர்லாம் அவருக்கு. தாத்தா, உங்கள் பேர் ஜாக்கி தானே? என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஆமாம், சரிப்பா, நீ ஜாக்கிரதையா இருப்பா. அது எனக்கு ஆவு இருக்குப்பா. தம்பி ரெஸ்ட் பண்ணியாச்சா? ஆமாங்க. சரி நீங்கள் நான் தம்பி ஓகே. சரி தாத்தா, துப்பாக்கி பார்த்து தான் நீங்கள் பயப்பாடியா? தம்பி, நானும் அன்றைக்கி நான் போயிடுச்சாலாம் இல்லைப்பா. எனக்கு துப்பாக்கி பார்த்து தான் பயம் இல்லை. என்ன பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம். மக்களுக்கு தெரியாமல் குண்டு பருக்கு வரானா? சரிப்பா, ரெட்டு அவன் ஏன் அவன் கெட்டானம்மானான்னு அதை பற்றி ஒன்று சொல்லணும்ப்பா. சரி, அவன் ஏன் இப்படி கெட்டானம்மானான் அது ஒன்றொத்தன். அந்த ஒன்றொத்தன் ஜாக்கு ஒன்று விட இருக்கு. அவன் பேர் சீசன் 4. அது கெட்ட மாத்திரை வேறு யாருமே இல்லை. அவங்க பேர் ஜாக் இம்செல்ட்ட விட்டி போய் ஜாக். அவன் மற்ற காற்று வச்சுதான் இவன் ஒன்று அங்கே காத்துறான். போன வருஷம் அவன் ஒரு காற்று ஊசி எடுத்துட்டு அவரோட காற்று ஊசி இவனை அடிக்கிறாங்க. அதோட இவனுக்கு ரொம்ப வெறி ஆயிடுச்சு. அவன் என்ன செலுத்தானா ஒன்று ராக்கெட் வச்சு அடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் மொத்த காற்று நான் விடாம அடிச்சுட்டு இருக்கான். அதான் அவனுக்கு ரொம்ப வெறி ஆகுது. என்ன வெறா அதோட அவன் காத்தோசி கோவமா கொண்டுட்டான். அதுக்கப்புறம்பா அந்த காத்தோசி அவன் அடிச்சான்ப்பா. அவன் பயங்கரமான வில்லன். அவன் காத்தோசியை கொழுமா கொண்டுட்டான். அந்த காத்தோசி ஃபஸ்ட்டு அவனே அடிச்சிட்டான். ஏன் காத்தோசி சம்மதம் இல்லாமல் ஏன் இந்த காத்தோசி அடித்தான்? ஆமாம், நானும் அதை தான் கேட்குறேன். நானும் எங்கள் அண்ணனும் கேட்குறோம், ஏன் அந்த காத்தோசி அடித்தாங்க? புரியுதுக்கு கண்ணுங்கடா, புரியுது பேனாடிடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அவன் ஏன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் ஏன் இப்படி பண்ணுறானே ஒன்றும் புரிய மாத்திருப்பா. அது காத்தோசி ஏன் கொண்டான்னா மற்ற பேர் மற்ற காத்தோசினா அவனை தப்பு நினச்சிட்டாங்க. அதோட அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி அந்த காத்தோசியை அவனை கொண்டுட்டான். அன்றைக்கி அவனுக்கு டேடி இந்த வெறும் வீசை தான் வச்சுருக்கான். இப்போ கொஞ்சம் பெருசாக டேடி வச்சுருக்கான். அப்போ அவனுக்கு வயசு 40 35. இப்போ அவனுக்கு எத்தனை வயசு தான்? 40. அது 5 வருஷம் முன்னாடி தான் சம்பவம் வந்துருக்கு. இப்போ இந்த வருஷம் 2026. அந்த வருஷம் 2016 சொல்கிறான். 16 நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். 2016 2016
அந்த வருஷம் தான் இப்படி நடந்திருக்கு. அப்படியா? அதில் ஏன் இப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் இப்போ அந்த காத்தோசி தான் கொண்டிருக்கானோ? ஆமாம், அந்த காத்தோசி வந்து அவன் கொடூரமாக கொண்டிருக்கான்ப்பா. அவன் பற்றி நீ விசாரிச்சிருக்கான்ப்பா. அந்த 5 வருஷம் முன்னாடி தான் நடந்துருக்குப்பா. ஓ அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான்னா, அவன் வந்து 10 பேர் கொண்டுட்டான். இன்னொன்று காத்தோசி வரான். என் ஆரைக்கே போட்டு தந்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அது மாதிரி சொல்லி வந்து அவனை கொண்டுட்டான். அரோட அவனை கொண்டுட்டு அப்படி வந்து அவன் வந்து போயிட்டான். அரோட அந்த ரத்தம் வந்து இப்படி கெத்தான் ஆக்கிக்க நீ கேட்டிருக்க. அவன் வந்து போகிறான். இப்போ நான் அவன் சின்ன பையனை அவன் ஊசி போட்டு அவன் ஃபேமிலி கௌரவமாக கொண்டா மாதிரி ஆக்கிடுவேனே. நான் நிறுத்தி போய் சுக்கோரன். நான் சயின்டிஸ்டாக நான் இல்லை. நான் நிறுத்தி போய் என் பையனை காத்தேன். அதோட வந்து அப்படி அவன் கொரோனா என் பையன் தக்கிசி. இப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு இப்போ நான் 24 வயசு ஆகுது. அவன் வந்து எனக்கே சொல்லி கொடுத்தான். என் பையன் சயின்டிஸ்டா, நானும் சயின்டிஸ்ட் மாதிரி தான்டா. ஆனால் நான் நிறுத்தி போயிடுச்சுடா. தம்பி, சொல்லுங்கண்ணே. அது வேற ஒன்றும் இல்லைப்பா. அந்த ஜாக்கி தாத்தா வந்து சொன்னாங்க, அவள் வந்து பயங்கரமான வில்லனாக இருக்காங்க. அம்மா நீ கொம்பத்துச்சுடா. ஒருவேளை அவன் பயங்கரமான வில்லனாக இருக்கானோ? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியாண்ணே? ஆமாம். ஒருவேளை அவங்க சொல்கிறது பார்த்தா கொஞ்சம் விசித்திரமாக தானே இருக்கேன். அப்படிங்க ஆமாம். ஆனால் எப்படி இந்த மாதிரி நடந்துருக்கிறேன் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது வேணா அது கொஞ்சம் பயங்கரமாக தானே இருக்கு. ஆமாங்க. அதுக்கப்புறம் தெரியல. சொந்தருக்கு அவங்க செய்யணும்னு கதை சொன்னது. ஆமாம், அதான் அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ நைட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க போய் மிச்ச கதை வந்து அவங்க வந்து நாய் சொல்லுவாங்கயா. காயிலே ஆயிடுச்சுண்ணே. ஆமாம், அப்பமா சொல்லுவாங்கடா. ஆனால் அவன் வந்து அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் பையனை கிளம்பிக்கின்றா. அவன் பின்கரை ஆஸ்பத்திரிக்கானு அப்படி அது வந்து சொன்னாங்க. என்னாச்சுடா? யாரா நீ? தம்பி இருக்கியா? ஆமாண்ணா, கொஞ்சம் மயக்கமாகிடுச்சு. நீங்கள் யாரா? அவன் தனியாக நம்ம என்ன பேரும் இருக்கோம் இப்போ. சரி, என்ன வந்து தம்பி வா, நம்ம வந்து போகிறான். தம்பி சரி, நீங்கள் தூக்கு வர மாதிரி தெரியல. இங்கே நம்ம பாப்பா வாங்கலாம். சொந்தூர் பார்த்தா கொஞ்சம் விட்டு தருமா? ஒரு வேலை கடை இப்படி மாறிட்டாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்க்கலாம்.
சொந்தர் பார்த்தா. ஆனால் அது வந்து கேட்டு ஆனால் அவன் வந்து காத்தோசி அவன் பயங்கரமாக இருக்கணும். எனக்கே அதே ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களோட சொந்தர் இப்படி கூட இருக்கிறாமா? சரி, இந்திய சம்திங் வெரி நாங்காக இருக்கிறான். தூக்கம் வருது. அவன் போய் சார்ந்து தூங்கணும். ஓ சரி. என்னடா இது மந்தையில் இதே ஓடிட்டு இருக்கு. டிங் டிங். யாரு? அண்ணா நான் அண்ணே. கவு தொடடா. அண்ணே வண்டியாப்பா? சாரி வண்டியா தம்பி? வந்துட்டேண்ணே. சரி ஓகேண்ணே. கொஞ்சம் இதாசா டிவியை பார்க்கலாம். எனக்கு மண்டையிலே ஓடிட்டு இருக்கிறா. என்னண்ணே சூப்பர் வேணாதான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே சொல்கிற ஏச்சி? ஆமாண்ணே கேட்டோண்ணே. சரி ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்போ போதையெல்லாம் இருக்குது. இந்த கதை கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சொல்ற பார்த்தா ஒரு பயங்கரமாக இருக்கு. சரி என்னென்ன பார்த்ததுன்னு தெரியல. தேவைப்பட பார்த்தா அவன் யார்? அவன் மின்ட்டு பேசியானு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தெரிய மாட்டேடா அவள் யாருன்னு. கமித்தோட பார்த்தா தெரிஞ்சிடும் அவன் யாருன்னு. என்னது இது? அவன் வந்து நிறுத்தி போயிடுச்சு. 50 பேர் 50 பேரை கொண்டு இருக்கானா? அந்த மினிக்கி ஜாக் இருக்கானா? சொல்லுங்கண்ணே. ஆமாம், அவன் வந்து எத்தனை மக்களை கொண்டு இருக்கான், எத்தனை பீப்புள்ஸ் கொண்டு இருக்கான்னு தெரியுமா? 50 பேர் கொண்டு இருக்காண்டா. 50 பேரா? எப்படின்னு சொன்னீங்க? இந்த கதையை எனக்கு ஒன்றும் புரிய மாத்துடுறா. எப்படி அந்த மாதிரி நடந்துருக்குறான் எனக்கு ஒன்றும் புரிய மாத்துது. ஏன் இப்படி எனக்கு மயிர அதுதான் போயிட்டு இருக்கு. உனக்கு அதை பற்றி தெரியுதா? தெரிய மாட்டேன்னேன். இப்போ இந்த தாத்தா வருவேன். டைம் ஆயிடுச்சு. ஓ தம்பி வந்துட்டேன்ப்பா. வந்துட்டீங்களா தாத்தா? நீ அவன் நிறுத்தி போய் 50 பேர் கொலை பண்ணியிருக்கான். அதை பற்றி உனக்கு தெரியுதாப்பா? தெரியுது. அவன் ஏன் 50 பேர் போட்டு தந்தான்? ஏன்னா மக்கள் இந்த காத்தோசி. காத்தோசியா? நானும் கரை சொன்னேன்ப்பா. அவன் 5 பேர் கொண்டுறப்பா. அவன் 50 பேர் கொலை பண்ணியிருக்கான். அந்த காத்தோசி அவங்கன்னா ரொம்ப பாவம். ஏன் என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு காத்தோசியை பிடிக்கானா? ஏன் மம்மடி மாதிரி தானே வர்றாங்க. அவங்க என்ன அடிமன் மாதிரி வருவாங்க? ஆமாம், ஆனால் அவங்க வந்து ஏன் அவன் வந்து கொண்டா கூட எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேருப்பா. ஓ, அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு அப்படி தெரிய மாட்டேருப்பா. சரி, ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரிய மாட்டேன். அவன் ஏன் மற்ற பேர் இப்படி போத்து தண்ணி இருக்கானே எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேருப்பா. அவன் இப்படி பண்ணுறானு ஒன்று அவனுக்கு கொஞ்சம் தெரியல. ஸோ இது ஒன்று வெறி நாங்கள் இருக்கிறோம். ஆமாப்பா, அவன் ஏன் இப்படி சொல்லியிருக்கான் கூட தெரியலப்பா. அவன் வந்து ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலப்பா. இதான்ப்பா எனக்கு
எனக்கு அதுக்கு மேலே கதை தெரியலப்பா. என் பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பையன் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு வயசு கம்மி தான்ப்பா. அதான்ப்பா, வேறு வழி இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. தம்பி சொல்ல பற்றி பயங்கரமாக இருக்கேன். ஆமாம், நீங்கள் நெக்ஸ்ட் இந்த எபிசோட் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.